Hi, this is Balu from BSK Software Technology. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஃப்ளாட் டேரிஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். ஃப்ளாட் டேரிஃப்னால் என்னென்னா, இப்போ ஒரு சில கஸ்டமர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேலத்திலேருந்து மதுரை ஏர்போர்ட் போகிறாங்கன்னு வச்சுங்க. இல்லை சேலத்திலேருந்து இப்போ இல்லை மதுரையிலேயே ஒரு மாட்டுத்தாவணி டு ஆரப்பாளையம். ஒரு சில கஸ்டமர் லோக்கல்லையே யாராவது ஒரு டாக்டர்ஸாக இருப்பாங்க. கரெக்டாக என்ன வீட்டில் காலையில் மார்னிங் 8 மணிக்கு பிக்கப் பண்ணுங்கள், கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்க. அதே போல் ஈவினிங் நைட்டு 9 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ஃப்ளாட்டாகவே டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மதுரையிலேருந்து எங்கேயோ ஒரு கொச்சின் ஏர்போர்ட்டோ இல்லை சேலத்திலேருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கோ ஃபிக்ஸ்டாக இதுதான் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் புக்கிங் போடும்போது ஃப்ளாட் டேரிஃப்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் பில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை வரும். அதை அப்போ எப்படி செட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, லோக்கல் டேரிஃப் சொல்லியிருக்கேன், அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் டேரிஃப் சொல்லியிருக்கேன், லோக்கல் ஹவர்லி டேரிஃப் சொல்லியிருக்கேன், லோக்கல் பேக்கேஜ் டேரிஃப்னு சொல்லியிருக்கேன், ஸ்பெஷல் பேக்கேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவுட் ஸ்டேஷனில் டிரைவர் பேட்டாவோட டேரிஃப் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் மாஸ்டர் போய்ட்டு ஃப்ளாட் டேரிஃப் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வெள்ளூர் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வெள்ளூரே எடுத்துக்கிறேனே. இப்போ பிக்கப் பிளேஸ் வெள்ளூர் வேண்டாம், சேலமே எடுத்துங்க. இப்போ சேலத்திலேருந்து நீங்கள் ஏதாவது சென்னை ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு நிமிஷம், ஓகே, சென்னை ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சென்னை ஏர்போர்ட் போட்டாலே அப்ராக்சிமேட் கிலோமீட்டருங்க வந்துடும். இப்போ நீங்கள் இதுக்கு டாடா போல்ட் ஏசிக்கு ஃப்ளாட் அமௌண்ட் இவ்வளோ தான், நீங்கள் இதுக்கப்புறம் அமௌண்ட்டு வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நான் இதுவே நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாகர்கோவில் எடுத்துங்களா. நாகர்கோவில் டு நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் அப்படின்ற மாதிரி, வேறு என்ன ஏர்போர்ட் இருக்குது, ஏர்போர்ட் மதுரைன்னு வச்சுக்கலாம். இப்போ நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு நீங்கள் ஃப்ளாட்டாக பப்ளிக்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைப்புக்கு நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியது. நான் சும்மா சடன் டைப்புக்கு செட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதுக்கு அமௌண்ட் நீங்கள் ஒரு 5000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நீங்கள் தேவைன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஏர்போர்ட்டுக்கோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இது மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லோக்கல் பிளேஸ்லேயே இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆரப்பாளையம் டு மாட்டுத்தாவணி போகிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மாட்டுத்தாவணிக்கு டெய்லி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக்னு போட்டுட்டு இதில் தவேர் ஆஸ்பேர் ஐசி அப்படின்ற மாதிரி போட்டால் மொத்தமாக 7 கிலோமீட்டர் வருது. இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு 150 அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி புக்கிங் போடும்பொழுது அவங்களுக்கான அமௌண்ட்டு இது மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் ஆரப்பாளையம் டு மாட்டுத்தாவணி போட்டால் அடுத்தது மாட்டுத்தாவணி விட்டு ஆரப்பாளையம் பப்ளிக்கு. இப்போ நான் 4 ஸ்பேர் ஏசி, அதே 150 கிலோமீட்ரு 150 அமௌண்ட்டு இது பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புக்கிங் போடும்போது இதெல்லாம் ஃப்ளாட் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா இதுக்கான அமௌண்ட்டு ஃப்ளாட்டாக வரும். ஆனால் நீங்கள் பில் க்ளோஸ் பண்ணும்பொழுது இந்த அமௌண்ட்டோட கூட்டியோ இல்லை குறைச்சியோ நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். பட் ஆனால் டிஃபால்ட்டான அமௌண்ட் இவ்வளவு வரும். இதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட்டு கூட்டி போடுறதும் குறைச்சி போடுறதும் அது அந்த கால் டாக்ஸியோட விருப்பம். ஸோ இது போல் தான் நீங்கள் ஃப்ளாட் டைப் டேரிஃப் நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போகிறதுக்கு இது மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ், அப்படி இல்லைனாக்கா 2 பிளேஸ். ஒரு சில கஸ்டமர் டெய்லி எனக்கு வண்டி கொடுங்க, சாட்டர்டே சண்டே மட்டும் வேண்டாம், வீக் டேஸில் மட்டும் கொடுங்க. ஒரு யாரோ டாக்டர்ஸோ இல்லை யாரோ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களோ கேட்கலாம். இல்லை ஒரு சில பேருங்க ஒரு பெரிய ஃபேமிலியில் ரிச்சான ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்களுடைய பசங்களை அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கும் அப்படின்ற மாதிரி கூட வண்டி கேட்குவாங்க. ஸோ அது மாதிரியான சமயத்தில் நீங்கள் ஃப்ளாட் ரேட் டேரிஃபில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு நீங்கள் புக்கிங் போட்டு
வண்டி அசைன் பண்ணி பில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கால் பண்ணி கேளுங்க. மற்றபடி இதில் டேரிஃப் டெலிட் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைனா மாடிஃபை கொடுத்துட்டு உங்களுக்கான அமௌண்ட் இப்போ 150 ரூபான்றது 160 ரூபான்னு மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 160 போட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 4 டேஸ் பேருக்கு 160 மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.